மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு ரெண்டாவது பாடம் அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி. இதில் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்விகள் 7 கேள்வி பார்க்கலாம். நல்லா கவனிங்க. முதல் கேள்வி, ஜே தாம்சனின் அணு மாதிரி என்ன? ஜே தாம்சனின் அணு மாதிரி என்ன? நல்ல கவனிக்கணும். எல்லா பொருட்களும் பருப்பொருட்களால் ஆனதுன்னு நமக்கு தெரியும். எல்லா பொருட்களும் பருப்பொருட்களால் ஆனது. பருப்பொருட்களினுடைய அடிப்படை அலகு அணு. அடிப்படை அலகு அணு. அணுவை பிளக்க முடியாதுன்னு ரொம்ப காலம் நினச்சிட்டு இருந்தாங்க. அணுவை பிளக்க முடியாதுன்னு. ஓகே, அணுவில் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் கண்டுபிடிக்கும் வரையில் அணுவை பிளக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஜே தாம்சன் கேத்தோடு சோதனை மூலமாக, கேத்தோடு கதிர் சோதனையில் அவர் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறார். யாரு? ஜே தாம்சன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அணுவில் எலக்ட்ரான்கள் உள்ளதுன்னு சொல்லிட்டு அணுவுக்கான ஒரு மாதிரியை தருகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அணுவானது நேர்மின் சுமையுடைய கோளம் எனவும், அணு பார்த்தீங்கன்னா நேர்மின் சுமையுடைய கோளம் எனவும், நேர்மின் சுமையுடைய கோளம் போன்ற அமைப்பில் உள்ளது எனவும், அந்த கோளத்தில் எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான்கள் பதிக்கப்பட்டுள்ளது, அது பொதிந்துள்ளதுன்னு சொல்றார். என்ன சொல்ல? அணுவானது நேர்மின் சுமையுடைய கோளம் போன்ற அமைப்பில் உள்ளது. நேர்மின் சுமையுடைய கோளம் போன்ற அமைப்பில் உள்ளது எனவும், எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான்கள் பொதிந்துள்ள அந்த கோளத்தில் பொதிந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஜே தாம்சனுடைய அணு மாதிரி. ஓகே, அடுத்தது ரெண்டாவது கவனிங்க. ரூதர்ஃபோர்ட் சோதனை, ரெண்டாவது கேள்வி, அவரினுடைய அணு மாதிரி. ரூதர்ஃபோர்ட் சோதனை, அவருடைய அணு மாதிரி பார்க்கலாம். ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணார்னா, ஒரு மெல்லிய தங்க தகட்டின் மீது ஆல்பா கதிர்களை விழுமாறு செய்கிறார். ஆல்பா கதிர் என்பது ஈலியத்தினுடைய உட்கரு. ஈலியத்தினுடைய உட்கரு, அதாவது ஈலியம் அணு. நல்லா கவனிக்கணும். அணு என்ன? உட்கருவில் 2 புரோட்டான் இருக்கும் ஈலியத்தில். சரியா? நல்லா கவனிக்கணும். 2 நியூட்ரான் இருக்கும். 2 புரோட்டான், 2 நியூட்ரான் இருக்கும். ஓகே, அணு நிறை 4. எலக்ட்ரான் வெளியில் 2 இருக்கும். இதுதான் ஈலியம். ஈலியம் பார்த்தீங்கன்னா உட்கருவில் 2 புரோட்டான் இருக்கும், 2 நியூட்ரான் இருக்கும், நிறைய 4, அணியன் 2, எலக்ட்ரான் 2, அல்லது புரோட்டான் 2. இது இந்த 2 எலக்ட்ரானை நம்ம நீக்கினா நமக்கு கிடைக்கிறது ஈலியத்தின் உட்கரு. அதுதான் ஆல்பா கதிர்னு சொல்றோம். நான் இப்போ இந்த ஆல்பா கதிரை அவரு மெல்லிய தங்க தகட்டின் மீது விழ செய்கிறார். மெல்லிய தங்க தகட்டின் மீது ஆல்பா கதிரை யார் விழ செய்கிறாரு? ரூதர்ஃபோர்ட். நல்லது. பெரும்பாலான ஆல்பா கதிர்கள் தங்க தகட்டின் வழியே வெளியேறுகிறது. பெரும்பாலான கதிர்கள் தங்க தகட்டின் வழியே வெளியேறுகிறது. சில ஆல்பா கதிர்கள் சிறிய கோணத்தில் விலகல் அடைகிறது. சிலது மட்டும் என்ன ஆகும்னா சிறிய கோணத்தில் விலகல் அடைகிறது, சிலது மட்டும். அடுத்தது, ஒரு சில மிக மிக சிறிய ஆல்பா கதிர்கள், சிறிய எண்ணிக்கையிலான ஆல்பா கதிர்கள் 180 டிகிரி கோணத்தில் மீள் விலகல் அடைகிறது. அதாவது அந்த டைரக்ஷன்லேயே திருப்பி அனுப்பப்படுது. சொல்லுப்பாங்க. அதாவது என்ன பண்றாரு? ஆல்பா கதிர்களை மெல்லிய தங்க தகட்டில் விட செய்கிறார். ஆல்பா கதிர்ங்கிறது நீர்மின் சுமையுடைய கதிர். நான் சொல்லுவோம் எலக்ட்ரான் இருக்காது. அப்போ என்ன ஆகுதுனாக்கா
பெரும்பாலான ஆல்பா கதிர்கள் தங்க தகட்டின் வழியே ஊடுருவி வெளியேறுகிறது. ஒரு சில கதிர்கள், சில ஆல்பா கதிர்கள் சிறிய கோணத்தில் விலகல் அடைகிறது. ஓகே, மிக சிறிய ஆல்பா கதிர்கள் 180 டிகிரியில் மீள் விலகல் அடைகிறது. நல்லா கவனிக்கணும். மிக சிறிய எண்ணிக்கையிலான ஆல்பா துகள் மட்டும்தான் விலகல் அடையுது. அதே போல மீள் கோணம் 180 டிகிரி கோணத்தில் மீள் விலகல் அடையுது. நான் வச்சுக்கணும். இப்போ அதாவது எப்போ விலகல் அடையும்னா, அந்த ஆல்பா துகள் நேர்மின் சுமைன்னு சொன்னேன். நேர்மின் சுமையுடைய துகள் அதே மாதிரி நேர்மின் சுமைக்கு அருகில் வரும்போதோ அல்லது அது நேர்மின் சுமையில படும்போது தான் என்ன ஆகும்? விலகல் அடையும். சரியா? அதனால இவர் என்ன சொல்றாரு? ஒரு மாதிரி கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, அணுவானது மிக சிறிய, அதாவது ஒரு சில ஆல்பா கதிர் தான் விலகல் அடையுது. இல்லையா? அதனால அணுவானது மிக சிறிய நேர்மின் தன்மை கொண்ட அணுக்கருவினை கொண்டுள்ளது. அணுல பெரும்பாலான இடங்கள் வெற்றிடும். அதனாலதான் ஆல்பா கதிர் விலகல் அடையாம நேரா போயிடுது. சரியா? ஸோ இப்போ அணுவானது மிக சிறிய அணுக்கருவினை கொண்டுள்ளது. சிறிய அணுக்கருனா உட்கருவை கொண்டுள்ளது. சரியா? அப்படின்னு சொல்றாரு. இந்த அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் அதிவேகத்தில் சுற்றி வருதுன்னு சொல்றார். இந்த அணுக்கருவினை எலக்ட்ரான்கள் அதிவேகத்தில் சுற்றி வருகிறது. இது எலக்ட்ரான் அதிவேகத்தில் உட்கருவை சுற்றி வருகிறதுன்னு சொல்றார். சரி, புரிஞ்சா என்ன சொல்றார்? அணுமாதிரி அணுவானது மிக சிறிய நேர்மின் தன்மை கொண்ட அணுக்கருவை கொண்டுள்ளது. இந்த அணுக்கருவை எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் அதிவேகத்தில் சுற்றி வருவதுன்னு சொல்றார். ஸோ இந்த ரூதர்ஃபோர்டு தங்க தகட்டு சோதனை மூலியமாக அவர் இந்த மாதிரியை கொடுக்கிறார். புரியுதா? நெக்ஸ்ட் அடுத்து நல்ல கவனம். மூணாவது கேள்வி, ரூதர்ஃபோர்டு அணுமாதிரியின் குறைபாடு யார்? முக்கியம். இந்த மாதிரியினுடைய குறைபாடு நல்ல கவனம். மின்காந்த அலை கோட்பாட்டின்படி, மின்காந்த அலை கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, இயங்கும் மின் சுமையுடைய துகளானது, ஒரு மின் சுமையுடைய துகள் தொடர்ச்சியாக இயங்கும் போது, இயங்கும் மின் சுமையுடைய துகள் என்னாயிடும்? தொடர்ச்சியாக ஆற்றலை இழந்து, நல்லா கவனிக்கணும், இயங்கும் மின் சுமையுடைய துகளானது தொடர்ச்சியாக ஆற்றலை இழந்து இறுதியில் அது அணுக்கருவுடன் மோத வேண்டும். ஆற்றலை இழந்து அந்த வட்டப்பாதை சின்னதாயிட்டு அணுக்கருவுடன் மோத வேண்டும். சரியா? அப்போது அணுவானது அழியும் நிலை ஏற்படும். அணு அழிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி நடப்பதில்லை. இதுதான் ஒரு குறைபாடு. சொல்லுங்க. மின்காந்த அலை கோட்பாட்டின்படி இயங்கும் மின் சுமை உடைய துகளானது, இயங்குகின்ற மின் சுமையுடைய துகளானது தொடர்ச்சியாக ஆற்றலை இழந்து இறுதியில் அணுக்கருவுடன் மோத வேண்டும். இவ்வாறு ஏற்படுவதால் அணுவானது அழியும் நிலை ஏற்படும். அழியும் நிலை ஏற்படும். ஆனால் இவ்வாறு நிகழ்வதில்லை. அணுவானது நிலைப்புத்தன்மை உடையதாக உள்ளது. இது ஒரு குறைபாடு. இரண்டாவது கவனிவர், அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் எவ்வாறு விரைவியுள்ளது என்பதையும் எலக்ட்ரான்களுடைய ஆற்றலையும் விளக்குகிறது. எலக்ட்ரான்கள் அணுக்கருவை சுற்றி எவ்வாறு விரைவி இருக்கிறது மற்றும் எலக்ட்ரானுடைய ஆற்றலை இது விளக்குகிறது. இதுதான் குறைபாடு. சொல்லுபாடா. மின்காந்த அலை கோட்பாட்டின்படி
இயங்கும் மின்சுமை கொண்ட துகளானது தொடர்ச்சியாக ஆற்றலை இழந்து இறுதியில் அணுக்கருவுடன் மோத வேண்டும். இதனால் அணுவானது அழியும் நிலை ஏற்படும். இவ்வாறு நிகழ்வதில்லை. இது ஒரு குறைபாடு. இரண்டாவது, எலக்ட்ரான்கள் அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் எவ்வாறு விரைவுகிறது என்பதை பற்றியும் எலக்ட்ரானுடைய ஆற்றலையும் இது விளக்குகிறது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஒரு முக்கியமான 5 மார்க் கேள்வி உங்கள் தேர்வுக்கு கண்டிப்பாக வரும். போர் நல்ல பொறுமையாக எடுத்து கவனிச்சு. அணு மாதிரி கொள்கை, போர் அணு மாதிரி கொள்கை மிக மிக முக்கியமான 5 மதிப்பெண் வினா. நல்ல கவனிக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 4 பாயிண்ட் தான். நல்ல கவனிக்கும். எலக்ட்ரான்களின் ஆற்றல், எலக்ட்ரானின் ஆற்றல் வரையறுக்கப்பட்ட மதிப்பை பெற்றிருக்கும். எலக்ட்ரானுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்குன்றார். எலக்ட்ரானின் ஆற்றல் வரையறுக்கப்பட்ட மதிப்பை பெற்றிருக்கும். இரண்டாவது, எலக்ட்ரான்கள் அணுக்கருவை சுற்றி, இதான் அணுக்கருன்னு வச்சுங்க. எலக்ட்ரான்கள் அணுக்கருவை சுற்றி, நல்ல கவனிக்கணும், சில குறிப்பிட்ட ஆற்றலுடைய வட்டப்பாதையில், அது பேர் ஆர்பிட்னு பேர், குறிப்பிட்ட ஆற்றலுடைய ஆர்பிட் என்னும் வட்டப்பாதையில் மட்டும்தான் சுற்றி வரும். இந்த வட்டப்பாதைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா நிலை வட்டப்பாதைன்னு சொல்றோம். ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க. எலக்ட்ரானானது உட்கருவை சுற்றி சில குறிப்பிட்ட ஆற்றலுடைய வட்டப்பாதையில் மட்டும்தான் சுற்றி வருகிறது. இந்த வட்டப்பாதைக்கு ஆர்பிட் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிட் எனும் வட்டப்பாதையில் மட்டும்தான் சுற்றி வருகின்றன. இந்த வட்டப்பாதைகளுக்கு நிலை வட்டப்பாதைகள் என வட்டப்பாதைகள் அழைக்கப்படுகிறது. இந்த வட்டப்பாதைகள் நிலை வட்டப்பாதைகள் என அழைக்கப்படுகிறது. ஸோ மூணாவது, ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரானுடைய கோண உந்தமானது, ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருகின்ற எலக்ட்ரானின் கோண உந்தம், கோண உந்தத்துக்கு ஃபார்முலா MVR. இது எப்படி இருக்கும்னா h/2π முழு எண் மடங்குகளாக இருக்கும். h/2π முழு எண் மடங்குகளாக கண்டுபிடிச்சிருக்காரு. ஹ்ங்கிறது இங்க பிளாங்க் மாறிலி. h/2π மடங்குகளாக இருக்கும். n என்பது 1, 2, 3, 4. மூணாவது பாயிண்ட் சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரானுடைய கோண உந்தமானது h/2π முழு எண் மடங்குகளாக இருக்கணும். h/2π முழு எண் மடங்கு. இதில் n என்பது 1, 2, 3. நாலாவது பாயிண்ட், நல்ல எலக்ட்ரான் ஆனது ஒரு குறிப்பிட்ட நிலை வட்டப்பாதையில் சுற்றி வரும் வரை, இப்போ எலக்ட்ரான் வச்சுங்க, இப்போ இதை சுற்றி வரும் வரை, ஒரு குறிப்பிட்ட நிலை வட்டப்பாதை சுற்றி வரும் வரை அது ஆற்றலை இழக்காது. இப்போ இந்த வட்டப்பாதை எலக்ட்ரான் சுற்றி வந்தாக்கா ஆற்றலை இழப்பதில்லை. ஆனால் ஒரு எலக்ட்ரான் உயர் ஆற்றல் மட்டத்திலிருந்து, சப்போஸ் இந்த ஆற்றல் மட்டம் வச்சுங்கன்னா E2 வச்சுக்கணும். ஓகே, உயர் ஆற்றல் மட்டத்திலிருந்து, சரி இது வச்சுக்கலாமா, இது வந்து E2, இது E1. உயர் ஆற்றல் மட்டத்திலிருந்து தாழ்ந்த ஆற்றல் மட்டத்துக்கு தாவும்போது, உயர்ந்த ஆற்றல் மட்டத்திலிருந்து தாழ்ந்த ஆற்றல் மட்டத்துக்கு தாவும்போது அதிகப்படியான ஆற்றல், இங்கே அதிகமான ஆற்றல் போடுறாங்கல்ல, அதிகப்படியான ஆற்றல் கதிர்வீச்சாக வெளியேறும். அதிகப்படியான ஆற்றல் கதிர்வீச்சாக வெளியேறும். அந்த வெளியிடப்பட்ட கதிர்வீச்சு, அதிர்வீச்சு, வெளியிடப்பட்ட கதிர்வீச்சு ரேடியேஷன், அதனுடைய அதிர்வெண் E2 - E1 = h × μ. E2னா அதாவது இறுதி நிலை, அதாவது மேலே இருந்து இது உயர் ஆற்றல் மட்டம், அதனுடைய ஆற்றல், இது தாழ்ந்த ஆற்றல் மட்டத்தினுடைய ஆற்றல் = h × μங்கிறது அதிர்வெண். ஓகே, அப்போ μ அதிர்வெண் நல்ல கவனிக்கணும், E2 - E1/h. ஓகே, மாறாக தகுந்த ஆற்றலை
எலக்ட்ரானுக்கு வழங்கும் போது தாழ்ந்த ஆற்றலுடைய வட்டப்பாதையிலிருந்து அதிக ஆற்றலுடைய வட்டப்பாதைக்கு அது தாவும். அதாவது தகுந்த ஆற்றலை நம்ம எலக்ட்ரானுக்கு கொடுத்தா தாழ்ந்த ஆற்றலுடைய வட்டப்பாதையிலிருந்து அதிக ஆற்றலுடைய வட்டப்பாதைக்கு தாவும். ஸோ இது 4 பாயிண்ட்டு நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு திரும்பி சொல்லலாமா? சரி, முதல்ல எலக்ட்ரானுடைய ஆற்றல் ஒரு வரையறுக்கப்பட்ட மதிப்பை பெற்றிருக்கும் சொன்னார். இரண்டாவது, எலக்ட்ரான்கள் அணுக்கருவை சுற்றி சில குறிப்பிட்ட ஆற்றலுடைய ஆர்பிட் எனப்படும் வட்டப்பாதையில் மட்டும்தான் சுற்றி வரும். இது நிலை வட்டப்பாதைன்னு சொன்னார். மூணாவது, நல்ல கவனிக்கணும். மூணாவது பண்ண சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரானுடைய கோண உந்தம் MVRங்கிறது h/2π முழு எண் மடங்குகளாக இருக்கும். இதில் h என்பது பிளாங்க் மாறிலி, n 1 2 3. நாலாவது, எலக்ட்ரானானது ஒரு குறிப்பிட்ட நிலை வட்ட பாதையில் சுற்றி வரும் வரையில அது ஆற்றலை இழப்பதில்லை. ஓகே. ஆனால் ஒரு எலக்ட்ரான் உயர் ஆற்றல் மட்டத்திலிருந்து தாழ்ந்த ஆற்றல் மட்டத்திற்கு தாவும் போது, இப்போ மேலிருந்து கீழே வரும்போது அதிகப்படியான ஆற்றல் கதிர்வீச்சாக வெளிப்படும். அந்த வெளிப்படும் கதிர்வீச்சினுடைய அதிர்வெண் தான் நியூன்னு சொல்லுவோம். அப்போ E2 - E1 ஈக்குவல் டு இந்த அதிகப்படியான ஆற்றல் ஈக்குவல் டு h இன்ட்டு நியூ. நியூனாக்கா அதிர்வெண், h என்பது பிளாங்க் மாறிலி. ஓகே. அப்போ நியூ ஈக்குவல் டு E2 - E1/h. மாறாக தகுந்த ஆற்றலை ஒரு எலக்ட்ரானுக்கு வழங்கும் போது அது தாழ்ந்த ஆற்றல் மட்டத்திலிருந்து உயர்ந்த ஆற்றல் மட்டத்திற்கு தாழும். ஓகே. நெக்ஸ்ட் கவனிங்க. அடுத்தது 5வது கேள்வி, முக்கியமான கொஸ்டின் கூட. போர் அணு மாதிரியின் வரம்புகள் யாவும்? இதெல்லாம் போர் அணு மாதிரியின் வரம்புகள். நல்லா கவனிக்கணும். இந்த போர் அணு மாதிரி ஒற்றை எலக்ட்ரானை கொண்ட ஹைட்ரஜன் மற்றும் Li2+ போன்ற இனங்களுக்கு மட்டுமே இதை பயன்படுத்த முடியும். இந்த போர் கொள்கையை ஹைட்ரஜன் Li2+, Li பார்த்தீங்கன்னா அணியின் 3 எலக்ட்ரான் இருக்கும். ஆனால் 2+ 2 எலக்ட்ரான் போயிடும். 1 எலக்ட்ரான் தான் இருக்கும் இல்லையா? எக்ஸைன் Li2+ போன்ற ஒற்றை எலக்ட்ரான்களை கொண்டுள்ள இனங்களுக்கு மட்டுமே இந்த கொள்கையை பயன்படுத்த இயலும். இரண்டாவது, காந்த புலத்தில் நிறமாலை கோடுகள் பிரிகையடையும். காந்த புலத்தில் இதற்கு பேர் சீமன் விளைவுன்னு பேர். அதே போல மின் புலத்தில் நிறமாலை கோடுகள் பிரிகையடையும். அதுக்கு பேர் ஸ்டார்க் விளைவு. அதாவது சீமன் விளைவு, இன்னொன்று ஸ்டார்க் விளைவு. ஓகே. இந்த விளைவெல்லாம் இது விளக்கவில்லை. சரியா? மூணாவது பாருங்க, அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் அவற்றின் கோண உந்த மதிப்பு எப்படி இருக்கணும்? MVR கோண உந்த மதிப்பு NH/2πக்கு சமமாக உள்ள அந்த வட்டப்பாதையில் மட்டும்தான் சுற்றி வருகிறது என்பதற்கு தகுந்த காரணத்தை விளக்குகிறது. ஏன் எலக்ட்ரானுடைய கோண உந்தம் h/2π மடங்குகளாக பெற்ற வட்டப்பாதையில் மட்டும்தான் சுற்றி வருவதற்கான காரணத்தை விளக்குகிறது. 3 பாயிண்ட் சொல்லப்படும். இந்த கொள்கை ஹைட்ரஜன் Li2+ போன்ற ஒற்றை எலக்ட்ரான்களை கொண்ட இனங்களுக்கு மட்டுமே பொருந்துகிறது. அதிக எலக்ட்ரான்களை கொண்ட அணுக்களுக்கு பொருந்தாது. இரண்டாவது, காந்த புலத்தில் நிறமாலை கோடுகள் பிரிகடைக்கு சீமன் விளைவு. மின் புலத்தில் நிறமாலை கோடுகள் பிரிகடைக்கு ஸ்டார்க் விளைவு. இதை விளக்குகிறது. மூணாவது, அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் அவற்றின் கோண உந்தம் h/2π மடங்குகளாக பெற்ற
சில குறிப்பிட்ட வட்ட பாதையில் மட்டும் சுற்றி வருவதற்கான காரணத்தை விளக்கிறது. ஸோ இது 3 பாயிண்ட் படிக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின் இது, எக்ஸாம்பிள் கண்டிப்பாக வரும். டி பிராக்லி சமன்பாடு 5 மார்க். நெக்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின் 6வது கொஸ்டின் டி பிராக்லி 5 மார்க் கொஸ்டின் இது. டி பிராக்லி சமன்பாட்டை வருவி. ஸோ முக்கியமான கொஸ்டின் அழகு. ஒளியானது அலைத்தன்மையை பெற்றிருக்கும் போது, ஒளியானது ஈரியல்பு தன்மையை பெற்றுள்ளது. அலைத்தன்மையை பெற்றிருக்கும் ஒளி துகள் தன்மையை பெற்றிருக்கும். சரியா? அலைத்தன்மையை பெற்றிருக்கும் போது ஒளியானது பிளாங்கின் குவாண்டம் கொள்கையின்படி E = hν. பிளாங்கின் குவாண்டம் கொள்கையின்படி எனர்ஜி E = ஒளியினுடைய ஆற்றல் E = h × μ. h என்பது பிளாங்க் மாறிலி, நியூனாக்க அதிர்வெண். அதே ஒளியானது துகள் தன்மையை பெற்றிருக்கும் போது ஐன்ஸ்டீன் நிறை ஆற்றல் தொடர்புபடி, இது பிளாங்க் குவாண்டம் கொள்கையின்படி. சரியா? ஐன்ஸ்டீன் நிறை ஆற்றல் தொடர்புபடி E = mc². இது ஒளியானது அலைத்தன்மையை பெற்றிருக்கும் போது பிளாங்க் குவாண்டம் கொள்கைப்படி, ஒளியானது துகள் தன்மையை பெற்றிருக்கும் போது ஐன்ஸ்டீனின் நிறை ஆற்றல் தொடர்புப்படி. இதுவும் ஆற்றல், இதுவும் ஆற்றல். அப்போ hν = mc² எழுதலாமா? பட் அதிர்வெண்ணுக்கு என்ன ஃபார்முலானா c/λ, அதாவது திசை வேகம் பை அலைநீளம். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ h இது 3, h c/λ = mc². இப்போ லாம்டா மேலே கொண்டு போடுங்க. லாம்டா = hc/mc². cc கேன்சல் ஆகிடும். h/mc. இதான் டி பிராக்லி. இது லாம்டா = h/mc. இது ஒளிக்கு. இப்போ m நிறை உள்ள v திசை வேகம் உள்ள திசை வேகத்தில் இயங்கும் பருப்பொருள் துகள் ஒன்றுக்கு. இது ஒளிக்கு. m நிறை உள்ள v திசை வேகத்தில் இயங்கும் பருப்பொருள் துகள் ஒன்றுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? லாம்டா = h/mv. இதான் டி பிராக்லி சமன்பாடு. லாம்டா = h/p. ஏன்னா mv மாஸ் × வெலாசிட்டி நம்ம உந்தம்னு சொல்லலாம். ஓகே, இந்த முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் கொஞ்சம் சொல்லலாமா? ஒளியானது அலைத்தன்மையை பெற்றிருக்கும் போது ஆற்றல் பிளாங்க் குவாண்டம் கொள்கையின்படி E = hν. ஒளியானது துகள் தன்மையை பெற்றிருக்கும் போது ஆற்றல், அதாவது ஐன்ஸ்டீனின் நிறை ஆற்றல் தொடர்புப்படி E = mc². அப்போ hν = mc². ஆனால் நியூக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? திசை வேகம் பை அலைநீளம். 9th படிச்சிருக்கீங்க. ஸோ h × c/λ = mc². லாம்டா நியூக்கு வேற c/λ கொடுத்துருக்கோம். ஸோ லாம்டா அலைநீளம் என்ன? hc/mc². cc கேன்சல் ஆகும். h/mc. இப்போ m நிறை உள்ள v திசை வேகத்தில் இயங்கும் எந்த ஒரு பருப்பொருள் துகளுக்கும் நம்ம லாம்டா = h/mv எழுதலாம். லாம்டா = h/p. ஸோ லாஸ்ட் 7வது கேள்வி நல்லா ஹெய்சன்பெர்க்கின் நிச்சயமற்ற தன்மை. முக்கியமான விஷயம், நிச்சயமற்ற தன்மை யாரு? நல்லது. இந்த கொள்கை என்ன சொல்லுன்னா, இக்கோட்பாட்டின்படி ஒரு நுண்துகள் ஒன்றின், ஒரு சிறிய துகள் ஒன்றின் நிலை மற்றும் உந்தம், பொசிஷனையும் அதோட மொமெண்டம், உந்தம், நிலை, நிறை கிடையாது, நிலை, நிலை மற்றும் உந்தம் ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் மிக துல்லியமாக கணக்கிட முடியாது அப்படின்னு சொல்லுது. அதாவது இக்கோட்பாட்டின்படி அதாவது நுண்துகள் ஒன்றின், மிக சிறிய துகள் ஒன்றின் நிலை மற்றும் உந்தம் ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் மிக துல்லியமாக கண்டறிய முடியாது. இப்போ நிலையை மிக துல்லியமாக கண்டுபிடிச்சுன்னா உந்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. துல்லியமாக உந்தத்தை நல்லா கரெக்டாக கண்டுபிடிச்சுன்னா நிலையை கண்டுபிடிக்க முடியாது.
என்ன ஃபார்முலான்னா ஹைசன்பெர்க் கோட்பாடு பிரகாரம் del x into delta p greater than or equal to h by 4 pi. del x del p ஆகியவை நிலை மற்றும் உந்தம் ஆகியவற்றை அளவிடுதலில் உள்ள நிச்சயமற்ற தன்மை. அதாவது இப்போ ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் அளந்துனா இதில் ஒரு எரர் வரும், இதில் ஒரு பிழை வரும். அதான் நிச்சயமற்ற தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ del x delta pனா நிலை மற்றும் உந்தம் ஆகியவற்றை அளவிடுதலில் உள்ள நிச்சயமற்ற தன்மை. இதனோட பெருக்கல் பலன் h/4π விட அதிகமாக இருக்கும் அல்லது சமமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் மீண்டும் பார்க்கலாம்.